ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புது நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சின்சியராக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பற்றி வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லோரும் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசிக்கு ஸ்டடி பிளான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் தான் இருக்குது. ஸ்டில் நீங்கள் படித்தா இப்போ கூட படித்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான்ஸ் ப்ளஸ் நோட்ஸு ப்ளஸ் குயிஸு எல்லாமே போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 25லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சப்போஸ் அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா மே 29 to 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 3 டேஸ் டைம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 12 உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரே நாள் தான், ஒரே எக்ஸாம். சரிங்களா? இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 இயர் அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பண்ணாதவங்க இப்போ புதுசாக இந்த டைம் தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் குரூப் 4 அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வேலிடேட்டி இருக்குது. அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 150 வரும். ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். ஸோ டோட்டல் 250 ருபீஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வெறும் 100 மட்டும்தான் வரும். சரிங்களா? டோட்டல் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் இருக்குது. இதில் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் வரைக்கும் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு ப்ளஸ் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலில் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 152 இருக்கணும். அதர் தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 163 இருக்கணும். செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 79 இருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்போ +5 எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரிங்களா? ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 145, அதர் தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 74 இருக்கணும் நார்மலாகவே. ப்ளஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்போ +5 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஆல்ரெடி இங்கே நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மீடியமில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் இன்னும் வாங்கலைன்னா தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கான ஃபார்மேட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை பற்றி தெரியலைனா கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 100 கொஷின் 150 மார்க்கு. பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸு ஃபிசிக்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 கொஷின் 300 மார்க் இருக்குது. இது மினிமம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் பாஸு. இது 10th பேஸ் லெவல் தான் இருக்கும். டியூரேஷன் 3 hours. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். OMR பேஸ்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.